ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்க? இப்போ எல்லா வாரமும் கதை கேட்குற மாதிரி இந்த வாரமும் கதை கேட்க போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு எலியும் ஒரு குதிரையும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான். நீங்கள் நினைப்பீங்க, ஒரு இவ்வளோ சின்ன எலியும் குதிரையும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு நினைப்பீங்க. அது பேசுகிற பேச்சு காது கொடுத்து கேட்கவே முடியாது. ஒரு நாள் எலி குதிரை கிட்ட சொன்னிச்சா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? நான் ரொம்ப வலிமையான ஆள். நான் மண்ணை தொலைச்சி வீடு கட்டிடுவேன், யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னிச்சான். அந்த குதிரை சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அதுக்கடுத்து எலி சொன்னிச்சான், ஏதாச்சும் உனக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடுன்னு சொல்லிச்சான். குதிரை சொன்னிச்சான், நம்ம நேற்று பிளான் போட்ட இடத்துக்கு போகலாமா சொன்னிச்சா குதிரை. போகும்போதில் எலி சொன்னிச்சா, நான் தான் முன்னாடி நிற்பேன், நான் தான் உனக்கு வழிகாட்டின்னு சொன்னிச்சா. சரின்னு சொல்லிட்டு போகும்போதில் ஒரு ஆறை பார்த்தாங்க. ஆனால் குதிரை ஈஸியாக கிராஸ் பண்ணிச்சான். அந்த எலி நின்றுச்சான். அந்த குதிரை கேட்டுச்சான், நீ ஏன் நிற்கிற, தாண்டி வான்னு சொன்னிச்சான். உனக்கு பார்க்க சின்ன கால்வாய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எனக்கு பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கும்னு சொன்னிச்சான். அதுக்கடுத்து சாரின்னு கேட்டுச்சான். நான் ரொம்ப பெருமையாக என்னைய பற்றி பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். சரின்னு சொல்லிட்டு குதிரை நீ அவன் மனசு மாறிட்டான்லன்னு சொல்லிட்டு தாண்டி போய் விட்டுச்சான். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரே வசனம் கற்றுக்கலாமா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? பொறுமை வேண்டும் தம்பி, உனக்கு பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டும் தங்கை, உனக்கு பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டும் தம்பி, உனக்கு பொறுமை வேண்டுமே, பொறுமை வேண்டும் தங்கை, உனக்கு பொறுமை வேண்டுமே. பெருமையாய் நீ இருந்தால் தேவன் எதிர்த்து நிற்பாரே, தாழ்மையாய் நீ இருந்தால் கிருபை உனக்கு கொடுப்பாரே. இதே போல் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய்.